Hi guys, welcome back to our channel Chennai Telugu Ponnu. It's me Shravanti. Teenagers ki nalla helpful-ஆன சில டிப்ஸ் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் நல்லாவே ஹெல்ப் ஆகும். எதுக்குன்னா இந்த டிப்ஸ் வந்து ஆல்ரெடி ட்ரையட் அண்ட் டெஸ்டட் ப்ரூவ் ஆன டிப்ஸ் தான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பாயிண்ட் சாலிசிலிக் ஆசிட். நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்டில் வந்து ஃபேஸ் வாஷில் ஆகட்டும், இல்லை சீரம் ஆகட்டும், சன்ஸ்க்ரீனில் ஆகட்டும், இந்த சாலிசிலிக் ஆசிட் இன்க்ரீடியண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது நல்லாவே உங்கள் பிம்பிள்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வந்து நம்ம பிம்பிள்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்பாட் ட்ரீட் வித் டீ ட்ரீ ஆயில். ஸோ டீ ட்ரீ ஆயில்னி நம்ம அது ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க. இதில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆக்னி காசிங்காக வர பாக்டீரியா வந்து கில் பண்ணும். ஸோ இதனால் நீங்கள் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக வந்து டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணலாம். டீ ட்ரீ ஆயில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அந்த பிம்பிள் இருக்கிற இடத்துல வந்து நல்லா டேப் பண்ணுங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து ரொம்ப வந்து பிம்பிள் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அது ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக வந்து நீங்கள் டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஐஸ் இட் டவுன். ஸோ ஐஸ் கியூப் இருக்கும்ல, அது வந்து நம்ம பிம்பிள்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கிளாத்தில் வந்து ரேப் பண்ணி நீங்கள் பிம்பிள் மேலே இப்படியே அந்த ஸ்பாட் இருக்கிற இடத்துல வந்து வச்சிங்கன்னா அதனால நம்ம ஸ்கின் வந்து இரிட்டேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதே குறையும். இன்ஃப்ளமேஷன், நம்ம பிம்பிள்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டி நமக்கு பர்னிங் வரும், எரியும். ஸோ அந்த ஃபீலிங் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி ஸ்வெல்லிங் இருந்தாலும் சரி, அதுவும் கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட், ட்ரை ஹனி மாஸ்க். ஹனியில் வந்து நேச்சுரலாகவே ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற பாக்டீரியா வந்து கிளியர் பண்ணும். அதனால நீங்கள் ஒரு தின் லேயராக வந்து ஹனி ஃபுல்லாகவே வந்து மாஸ்க் பண்ணிக்கோங்க. ஐஸ் அண்ட் லிப்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி ஃபேஸ் எல்லாமே வந்து ஹனி மாஸ்க் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அப்ளை பென்சால் பெராக்சைடு. பென்சால் பெராக்சைடுன்றது ஸோ இட் இஸ் எ பவர்ஃபுல் ஆக்னி ஃபைட்டர். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் இது. இந்த பென்சால் பெராக்சைடு வந்து இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கின் மேலே வந்து இருக்கிற இன்ஃப்ளமேஷன், பிம்பிள்ஸ்னால வர பர்னிங் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் பிம்பிள்ஸ் மேலே டெய்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து அந்த தின் லேயராக கொஞ்சம் தின் லேயராக வந்து நம்ம பிம்பிள் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து பிம்பிள்ஸ் வந்து ஸ்பீடாக ஹீல் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், அவாய்ட் யுவர் ஃபேஸ் டச்சிங். ஸோ ஃபேஸ் வந்து நம்ம அடிக்கடி வந்து டச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இது வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க, ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நல்லாவே வந்து இதை அவாய்ட் பண்ணணும். அப்பப்போ நம்ம ஃபேஸ் வந்து டச் பண்ணுறதுனால பாக்டீரியா வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி பிம்பிள்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் பிம்பிள்ஸ் இருக்கும்ல, அது வந்து இன்னும் ஸ்பீடாக வந்து பெருசாகி இன்னும் கொஞ்சம் பாக்டீரியா வந்து இன்னும் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபேஸ் மேலே கை வச்சுக்காதீங்க. நீங்கள் ஃபேஸ் டச் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கை வாஷ் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து ஃபேஸ் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், கிளென்ஸ் ரெகுலர்லி. ஸோ ஸ்டார்ட் யுவர் டே வித் ஜென்டில் கிளென்சர். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்க்கு வந்து ஜென்டில் கிளென்சர் வச்சு கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபேஸ் மேலே இருக்கிற டர்ட், பொல்யூஷன், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம ஃபேஸ் வந்து எப்போவுமே கிளியராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு இந்த கிளென்சர் வந்து ஜென்டிலாக இருக்கிறது யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டெய்லி 2 times மட்டும்தான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம ஃபேஸில் இருந்து இன்னும் அதிகமாக வந்து ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதனால் இன்னும் ஆயில் அதிகமாகி இன்னும் பிம்பிள்ஸ் அதிகமாகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து டெய்லி 2 times மட்டும்தான் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், டோன்ட் ஸ்கிப் மாய்ஸ்சரைசர்.
ஸோ நிறைய பேர் வந்து ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது, அதனால நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதெல்லாம் ராங். ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, நீங்கள் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஆயில்ஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா ஆயிலி ஸ்கின், ஆக்னே ஸ்கின் இருக்கிறவங்க லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட், எக்ஸ்ஃபோலியேட் ரெகுலர்லி. எவ்ரி வீக் நம்ம எக்ஸ்ஃபோலியேட் நம்ம ஃபேஸ்க்கு வந்து பண்ணணும். நம்ம ஸ்கின்க்கு வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்து வெளியே போயிடும். ஸோ அதனால் நம்ம ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்கும். டர்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா வெளியே போயிடும்ல. ஸோ அதனால் நம்ம ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டனாக தெரியும். ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து எக்ஸ்ஃபோலியேட் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ எக்ஸ்ஃபோலியேட்னா என்னென்னா நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணுறது தான். நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப்பிங் நம்ம ரைஸ் ஃப்ளோர் இருக்கும்ல, அதுவும் நெக்ஸ்ட்டு மில்க், ஹனி, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டனாக தெரியும். ஸ்டே ஹைட்ரேட்டட். ஸோ பிளென்டி ஆஃப் வாட்டர் நம்ம எடுக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு கிளியர் ஸ்கின் வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்ம டெய்லி ஒரு எய்ம் வச்சுக்கோங்க. 8 to 10 glasses வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எய்மாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம பாடியே ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம ஃபேஸில் ஒரு கிளியர் ஸ்கின் வரும், ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் வரும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், பிளென்டி ஆஃப் ஸ்லீப். எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான பாயிண்ட். ஸோ பிளென்டி ஆஃப் ஸ்லீப்னா ஒரு 7 to 9 hours நம்ம நல்லா தூங்கணும் எவ்ரிடே வந்து. இதுதான் வந்து நம்ம ஸ்கின் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு, கிளியர் பண்ணுறதுக்கு, ரீஜெனுவேட் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு ரிஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் வரும் நம்ம நல்லா தூங்கிடுச்சுன்னா. ஸோ பிளென்டி ஆஃப் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நமக்கு ஸ்லீப் இல்லைன்னா என்னாகும், ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணும். ஸ்ட்ரெஸ்னால வந்து நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ நிறைய வந்து ஃபேஸ் மேலே பிம்பிள்ஸ் வரும். இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து 7 to 9 hours நல்லா தூங்குங்க. இந்த வீடியோவில் நான் சில ப்ரோ டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சரி, பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்க. அது ஓகே, உங்களுக்கு எந்த இரிட்டேஷன் இல்லைன்னா நெக்ஸ்ட் அதை யூஸ் பண்ணுறது வந்து கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்மளுடைய பில்லோ கேஸ் அண்ட் மேக்கப் ப்ரஷஸ், மேக்கப் ஸ்பாஞ்ச், டவல்ஸ், இது எல்லாமே வந்து ரெகுலராக நீங்கள் ஹைஜீனிக்காக வச்சுக்கோங்க. ரெகுலராக வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணும்போது. ஸோ ஓவர் நைட்டில் வந்து எதுவுமே நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்காது. கன்சிஸ்டண்ட்டாக வந்து ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணால் கொஞ்ச நாளில் வந்து உங்களுடைய பிம்பிள்ஸ் வந்து கிளியர் ஆகும். இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்கணும். ஸோ பிம்பிள்க்கு இது யூஸ் பண்ணால் கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிம்பிள் மேலே வந்து நீங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு உங்களுக்கு இன்னும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போங்க, அவங்க சஜஷன்ஸ் எடுத்துக்கோங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய டாபிக். இது ஆல்ரெடி ப்ரூவ் ஆன டிப்ஸ் உங்கள் கூட தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிம்பிள்ஸ் இல்லாமல் ஒரு கிளியரான ஃபேஸ் வந்து அச்சீவ் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.